எல்லோரும் நடக்கிற பாதையில் நடக்கிறவங்க சாதாரணமான மனிதர்கள். ஆனால் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாதையை உருவாக்குறாங்க பார்த்தியா, அவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் கும்பராசிக்காரங்க 12 ராசிகளையுமே ஒரு வித்தியாசமான ஒரு ராசி. ஏன்னா உங்கள் மனசும் எண்ணம் செயல் எல்லாமே மற்றவங்கள விட மாறுபட்டு இருக்கும். நீங்கள் யோசிக்கிற யோசனை கூட வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்கிற வேலை, அதுக்கப்புறம் உங்களோட சொல் வார்த்தை, இது எல்லாமே மற்றவங்ககிட்டேருந்து வித்தியாசப்படுத்தி உங்களை காட்டும். இதனால் இந்த உலகம் சில நேரம் உங்களை புரிஞ்சிக்க முடியாதது போல் உங்கள் சூழல் அமைஞ்சிடுது. ஆனால் இந்த ஒரு விஷயம் கும்பத்துக்கிட்ட நிறையவே இருக்கும். ஒருத்தங்க பேசுகிறாங்க, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட எதிர்காலம் பற்றி முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு திறமை படைச்சவங்களா இந்த கும்பராசிக்காரங்க நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் கூட்டத்தோடு கலந்து போகிறதுக்கு பிறந்தவங்க கிடையாது. கூட்டத்தையே வழி நடத்தி உங்கள் பின்னாடி அந்த கூட்டத்தை வர வச்சு ஒரு தனி பாதையில் அந்த கூட்டத்தையே வழி நடத்தக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே சிறப்பானதாக இருக்கும். உங்களோட ஐடியாலாம் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களோட ஒவ்வொரு சொல்லும் செயலையும் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக வாழ்கிறதுக்கு பிறந்தவங்களே கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வகையில் உங்கள் வாழ்க்கை அமைவதற்காக பிறந்தவங்க. இந்த கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்கள் யோசனை எப்பவுமே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சனி பகவான் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடையும் சனிக்கிழமையில் செய்வதால் சிறப்பான உயிரை பெறலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஓம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவபெருமான வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் உச்சரித்து வழிபடுறது நன்மையை ஏற்படுத்தும். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கும் துன்பப்படக்கூடியவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய பலனை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் எல்லா வகையிலுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுது தெரியுமா? வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் எந்த பிரச்சனையை நினைக்கிறீங்களோ அதுக்கு நிரந்தர தீர்வு தரும். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். அது அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போது இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட பிரச்சனைகளை குறைப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் பிரச்சனைகளே ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண முடியும். இந்த கும்பராசிக்காரங்களோட குணநலன் அப்படின்னு பார்த்தா உங்கள் யோசனைலாம் புதுமையானதாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுற மனசு இருக்குல்ல, அது ரொம்பவுமே அதிகம். மனிதநேயம் மிக்கவங்களாக நீங்கள் இருக்கீங்க. யாருமே உங்களுக்கு ரூல்ஸ் போட்டு உங்களை அடக்கி ஆள முடியாது. சுதந்திரமான சிந்தனை, சுதந்திரமான வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சதாக இருக்கும். எப்பவுமே ஃப்யூச்சரை பற்றின எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரம் உங்களுக்கான ஃபீலிங்ஸை வெளியில் காட்ட மாட்டீங்கல்ல, அதுவே பெரிய ஒரு அழுத்தத்தை மனசில் கொடுத்துரும். அதை மாற்றிக்கோங்க. தனிமையை கொஞ்சம் தேடுறவங்களா இருக்கீங்க, அதையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. யாரும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட வெற்றியை பார்த்து புரிஞ்சுக்காதவங்களுமே உங்ககிட்ட தானாக பேசுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சிறப்பான காரியத்தை மட்டுமே செய்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஐடியா நிறைய வச்சுருப்பீங்க, அந்த ஆக்ஷனாக மாற்றுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு வரும். யோசனை மட்டும் இருந்தால் போதாது, அதை செயல்படுத்த தொடங்கணும். எப்பவுமே உங்கள் டேலண்ட்டை இந்த உலகம் பார்த்து வியந்து பார்க்கும். அதனால் அதை வெளிப்படுத்துங்க. டேலண்ட்டை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள் டேலண்ட் என்னென்னு வெளிப்படுத்துங்க. உங்களோட செயல் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு ஒரு பாடமாக மாறும். ஏஐ பாருங்கள், எப்படி மனுஷங்களை விட முன்னாடி யோசிச்சு புதிய ஒரு சொல்யூஷனை தருதோ அதுபோல தான் இந்த கும்பராசியுமே.
நீங்கள் இந்த உலகம் இன்னும் புரிஞ்சிக்காத விஷயத்தை கூட சிறப்பாக முன்னாடியே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருக்கீங்க. வித்தியாசம் என்னென்னா, ஏஐக்கு எமோஷன் கிடையாது, உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. இந்த உலகத்தை உங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியும். முன்ன சொன்னோம் இல்லைங்க, சிவபெருமான் சனி பகவான் வழிபாடு, இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா ஒரு மன அமைதியும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெற முடியும். இறைவனின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தரும். கும்பராசிக்காரங்க சாதாரணமாக வாழ்கிறதுக்காக பிறந்தவங்களே கிடையாது. உலகம் உங்களை மறந்தாலுமே உங்களோட ஒரு சிறப்பான செயல் இருக்குல்ல, அது இந்த உலகமே ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் அமையும். அதனால தான் நீங்கள் சாதாரண மனிதரே கிடையாது அப்படின்னு சொன்னோம். நீங்கள் தொடங்குற ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். இப்படி சிறப்பான எண்ணங்களோடும் சிறப்பான செயலாலும் எல்லா இடத்துலையுமே தனிமைத்துவமாக தெரியக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுங்க நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதாவது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமையுதா, சாதகமாக இருந்தால் வரக்கூடிய நன்மையை பெற என்ன செய்யலாம், பாதகமாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய கேடு பலனிலிருந்து விடுபட என்ன செய்யலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது பல முக்கிய கிரக பயிற்சியும் பல முக்கிய கிரக சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. குறிப்பாக கடகராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை அற்புதமாக அமைய போகுது. புதன் வக்கர பயிற்சியும் அடைகிறாரு, மாத பிற்பகுதியில் வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு. அதுக்கப்புறம் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரக பயிற்சிகளும் சனி வக்கர பயிற்சியும் இந்த மாதம் நடக்குது. குரு சுக்கிரனோட சேர்க்கை சொன்னோம்ல, அது கஜலட்சுமி யோகத்தை தருது. புதன் வக்கர நிலையில மிதுனத்தில் நுழையும் போது மாத கடைசியில் வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு. இதுக்கு நடுவில் சூரியன் கடகராசியில் நுழைகிறாரு. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்குமே பலன்களை வேறுபட்டு தரும். அந்த வேறுபாடு எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எதிர்ப்புகளையும் தடைகளையும் நீங்கள் இப்போ தவிடுபொடியாக்கக்கூடிய தன்மையில் செயல்பட போகிறீங்க. ஆமாங்க, எதிர்ப்பு தடை எல்லாத்தையும் எதிர்த்து வீரநடை போட்டு வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க கும்பராசிக்காரங்க. இந்த மாதம் மனசில் புது உற்சாகம் பிறக்க போகுது. தடைப்பட்ட காரியம் சிறப்பாக நடக்கும். தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் சாதகமான சூழல் உருவாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தயக்கம் மட்டும் காட்டாதீங்க. பொறுமையாக இருந்தாலும் நிதானமாக இருந்தாலும் அதை சரியாக செய்யுங்க. தயக்கம் காட்டிட்டு பிரச்சனைகளில் ஈடுபட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையுமே உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக தடைப்பட்டு நின்று போன வேலை கூட இப்போ சிறப்பாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாதீங்க. யோசித்து செய்கிறது நல்லது. அவசர முடிவு ஆபத்து தந்துடும். நிதானமாக பிளான் பண்ணி பண்ணால் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தக்க ஆலோசனையோடு செயல்படுங்க. இப்போ தொழில் விரிவாக்கம் செய்கிறீங்க, வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முன்னோடி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து பண்ணுறது நல்லது. அதே போல் குடும்ப உறுப்பினருமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட கலந்து பேசி ஆலோசனை செய்கிறது அதை விட நல்லது. தொழில் வியாபாரம் தொய்வு நிலை நீங்கி இப்போ வியாபாரம் சூடு பிடிக்குது. பண வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். வாடிக்கையாளர்களோட வரவை கண்டு உங்கள் மனம் மகிழ்ச்சி அடைய போகுது. இதனால் லாபம் அதிகரிக்குது. நிதி நிலைமையில் இருந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகுது. இந்த காலகட்டத்தை நீங்கள் கடன் அடைப்பதற்காக பயன்படுத்திக்கிறதும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை இது வரைக்கும் பாருங்கள் ஒரு குழப்பத்திலேயே செஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த குழப்பம் நீங்கி தெளிவாக உங்களுக்கான வேலையை செஞ்சு முடிப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டையுமே எடுத்துமா கோத்துமான்னு எதையும் பேசாதீங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட நிதானத்தை கடைபிடிச்சா சிறப்பானதாக இருக்கும். வாக்குவாதம் செய்யாதீங்க. யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் புறம் பேசாதீங்க. மற்றவங்க உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினா கூட அதை தவிர்க்க பாருங்கள். கோபம் வேண்டவே வேண்டாம். நிதானம் பொறுமை ரொம்பவும் தேவை. இதை நீங்கள் எல்லா விஷயத்துலையும் செயல்படுத்தினாலே பெரும்பாலும் வெற்றி அமைப்பு. குடும்பத்தில் பாருங்கள், நிறைய சண்டை சச்சரவு, வீட்டுக்கு போனாலே ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பண ரீதியாகவும் நிறைய குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். அந்த நிலைமை இப்போ அப்படியே மாறுதுங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல் எல்லாமே நீங்குது. உங்கள் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தருவாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக அமையும். கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது. உங்களுக்கு இடையில் அன்பு அதிகரிக்குது. பிள்ளைங்களோட செயல் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். திடீர்னு நீங்கள் பயணம் செல்லக்கூடிய சூழல் வரும்.
திடீர் பயணம் சொல்லும்போது கவனமாக இருக்கணுங்க. கை உடைமைகளை பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் சகோதரன் சகோதரிகள்கிட்ட பேசும்போதும் கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட பேசும்போது கருத்து வேற்றுமை வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விவாதம் போகுது அப்படின்னா அந்த விவாதத்தை அதோட முடிச்சிருங்க, பெருசு பண்ணாதீங்க. எதுலேயுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே சிறப்பான உயர்வு நிச்சயமாக வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? கைக்கு எட்டிய எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி சிறப்பான உயர்வுக்கு நீங்கள் வரப்போறீங்க. நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சாதகமான வாய்ப்பு உண்டாகுது. வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நல்லதாக இருக்குது. உங்களோட கலைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்க உங்களுக்கு பக்கபலமாக இப்போ செயல்படுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினா நன்மை, நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். பொருளாதார நிலையில் இருந்த பின்னடைவு நீங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் மேலிடம் பக்கபலமாக இருக்கும். உங்களோட செயல்களுக்கு உறுதுணையாக நிற்கும். சமூக சேவகர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலையும், எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, கூடுதல் கவனம் முன்னெச்சரிக்கையாக செஞ்சால் நல்லது. ஏன்னா பண விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். செலவு கொஞ்சம் இப்போ அதிகரிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழல். ஆனால் பாடுபட்டாலும் அதுக்கேற்ற மதிப்பெண் கிடைக்குங்க. அதனால் படிப்பு விஷயத்தில் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பட்டு இந்த மாதம் சிறப்பான உயர்வோடும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.